சீராக்க ஞானம் அதிகாரம் 27. வருவாயை பெருக்குவதற்காக பலர் பாவம் புரிகின்றனர். செல்வத்திற்காக அலைவோர் தங்கள் கண்களை திருப்பிக் கொள்கின்றனர். கற்களுக்கு இடையே உள்ள துளையில் முளை அடிக்கப்படுகிறது. விற்றல் வாங்கலுக்கு இடையே பாவம் நுழைந்து கொள்கிறது. ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சத்தில் ஒருவன் உறுதியாய் நிலைத்திராவிட்டால் அவனது வீடு விரைவில் நிலை குலைந்துவிடும். பேச்சு சலிக்கின்ற போது சல்லடையில் உமி தங்கிவிடுகின்றது. அவ்வாறே மனிதரின் பேச்சில் மாசு படிந்து விடுகின்றது. குயவரின் கலன்களை சுழை பரிசோதிக்கின்றது. மனிதரை உரையாடல் பரிசோதிக்கின்றது. கனி மரத்தின் கண்காணிப்பை காட்டுகின்றது. ஒருவர் பேசுவதற்கு முன்பே அவரை புகழாதே. பேச்சை கொண்டே அவரை அறிந்து கொள்ளலாம். நீதி நெறியை பின்பற்றி நடந்தால் அதனை அடைந்து கொள்வாய். மாட்சிமிகு நீண்ட ஆடையாக அதனை அணிந்து கொள்வாய். பறவைகள் தம்முடைய இனத்தோடு தங்குகின்றன. உண்மை அதனை கடைபிடிப்போரிடம் குடிக்கொள்ளும். இறைக்காக பதுங்கி சிங்கம் காத்திருக்கின்றது. தீமை செய்கிறவர்களுக்காக பாவம் காத்திருக்கின்றது. இறைப்பற்றுள்ளோரின் பேச்சு எப்போதும் ஞானமுள்ளது. அறிவிலிகள் நிலவு போல மாறுபடுவர். அறிவிலிகள் நடுவில் காலத்தை வீணாக்காதே. அறிவாளிகள் நடுவில் நிலைத்துணல். மூடரின் உரை வெறுக்கத்தக்கது. அவர்களின் சிரிப்பு பாவத்தை தூண்ட வல்லது. அடிக்கடி ஆணையிடுவோரின் பேச்சு மெய்சேர்க்க செய்கின்றது. அவர்களின் வாய்ச்சண்டை நம் காதுகளை மூட செய்கின்றது. செருக்குற்றோரின் வாய்ச்சண்டை கொலைக்கு இட்டு செல்லும். அவர்களின் வசைமொழி கேட்பது வருத்தத்திற்கு உரியது. இரகசியங்களை வெளிப்படுத்துதல். இரகசியங்களை வெளிப்படுத்துவோர் பிறருடைய நம்பிக்கையை இழக்கின்றனர். ஆரோயர் நண்பர்களை அவர்கள் அடைய மாட்டார்கள். நண்பருக்கு அன்பு காட்டு. அவர்கள் மீது நம்பிக்கை வை. அவர்களுடைய இரகசியங்களை நீ வெளிப்படுத்தி விட்டால் அவர்கள் பின் செல்லாதே. ஏனெனில் ஒருவர் இன்னொருவரை கொலை செய்வதை போன்று நீ அடுத்திருப்பவரின் நட்பை கொன்று விட்டாய். உன் கையில் இருந்து பறவையை நழுவ விட்டது போல் அடுத்திருப்பவரை போகவிட்டு விட்டாய். இனி நீ அவரை பிடிக்க மாட்டாய். அவரை தொடர்ந்து செல்லாதே. ஏனெனில் அவர் தொலைவில் சென்று விட்டார். கண்ணியினின்று தப்பி ஓடும் மான் போல் ஓடிவிட்டார். காயத்துக்கு கட்டு போடலாம், வசைமொழியை மன்னிக்கலாம். ஆனால் இரகசியங்களை வெளிப்படுத்துவோர் பிறருடைய நம்பிக்கையை இழக்கின்றனர். வெளிவேடம். கண்ணால் சாடை காட்டுபவர்கள் தீச்செயலுக்கு சூழ்ச்சி செய்கிறார்கள். அதிலிருந்து யாரும் அவர்களை தடுக்க முடியாது. உன் கண் முன் அவர்கள் தேன் ஒழுக பேசுவார்கள். உன் பேச்சை கேட்டு வியப்படைவார்கள். பின்னால் அவர்களது பேச்சு மாறிவிடும். உன் சொல்லிக் கொண்டே உன்னை இடறி விழச் செய்வார்கள். பலவற்றை நான் வெறுத்திருக்கிறேன். ஆனால் இவர்களை வெறுத்தது போல் வேறு எதனையும் வெறுத்ததில்லை. ஆண்டவரும் அவர்களை வெறுக்கின்றார். கல்லை மேலே எறிவோர் எதை தம் தலைமேலேயே எரிந்து கொள்கின்றனர். நம்பிக்கை கேடு எனும் அடி காயங்களை புதுப்பிக்கும். குழி தோண்டுவோர் அதிலேயே விழுவர். கண்ணி வைப்போர் அதிலேயே பிடிபடுவர். தீமை செய்வோரை தீமை திருப்பி தாக்கும். அதை எங்கிருந்து வருகிறது என அவர்களுக்கே தெரியாது. ஏளனமும் பழி சொல்லும் செருக்குற்றோருக்கு உரியவை. பழிக்கு பழி அவர்களுக்காக சிங்கத்தை போல் பதுங்கி காத்திருக்கிறது. இறைப்பற்றுள்ளோரின் வீழ்ச்சியில் மகிழ்வோர் கண்ணியின் பிடியில் சிக்குவர். அவர்கள் இறக்கும் முன் துயரமே அவர்களை கொன்றுவிடும். சீற்றம் வெகுளி சினம் ஆகிய இரண்டும் வெறுப்புக்குரியவை. பாவிகள் இவற்றை பற்றி கொள்கின்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. ஹோலி பைபிள் தமிழ் சேனலில் திங்கள் முதல் வெள்ளி வரை திருவிவிலியத்தின் ஒரு அதிகாரமானது பதிவேற்றம் செய்யப்படும். நம் அன்பு கடவுளின் ஆசியும் அருளும் இன்னும் பலருக்கு கிடைக்கப்பெற ஹோலி பைபிள் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் உங்கள் உறவினர் மற்றும் நண்பர்களுடன் ஷேர் செய்யவும். நன்றி.